ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான தகவலை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 8வது ஊதியக்குழுவினுடைய இடைக்கால நிவாரணம் வழங்குதல் சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது வெளியாயிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட 49 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் 68 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 8வது ஊதியக்குழு அமைக்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அறிவிப்பு வெளியிட்டு கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் நிறைவடையக்கூடிய சூழலில் இன்னும் அதற்கான அதிகாரப்பூர்வமான குழு அறிவிக்கப்படல. அதாவது ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் நியமிப்பாங்க. ஸோ இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எப்போ தொடங்கும், எப்போ இந்த குழுவானது தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க, அந்த பரிந்துரைகள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும், இந்த மாதிரியான எந்த விதமான பூர்வாங்க பணிகளுமே இன்னும் தொடங்காமல் இருக்குது. மத்திய அரசு ஊழியர்களோட மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த 8வது ஊதியக்குழுவானது 1 ஜனவரி 2026 நடைமுறைக்கு வரணும். கிட்டத்தட்ட இன்னும் 9 மாத காலங்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் இந்த குழுவே அமைக்கப்படாமல் இருக்கிறதுனால தற்பொழுது அந்த NCGCயினுடைய தலைவர் திரு சிவ்கோபால் மிஸ்ரா அவர்கள் மத்திய அரசு என்ன வலியுறுத்தியிருக்காங்கன்னா, இன்னும் அந்த குழுவே அமைக்கப்படாமல் இருக்குது. ஸோ குழுவுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உடனடியாக நியமிக்கணும். அவருடைய பணிகள், அவருடைய காலக்கெடு எல்லாமே உடனடியாக நிர்ணயித்து இது தொடர்பான ஒரு அதாவது ப்ரொசீடிங்ஸ் வெளியிடணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க. இன் பிட்வீன், ஏன்னா கண்டிப்பாக இந்த குழு இன்னும் தொடங்கவே இல்லை. உங்களுடைய பணிகள் முடிவுடைய குறைந்தபட்சம் 18 மாதங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சர் அவர்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 1/1/2026 நடைமுறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறனால அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக வழங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கையை கண்டிப்பாக அரசாங்கம் பரிசீலனை செய்வாங்க. ஏன்னா தற்போது வரைக்கும் அரசாங்கம் எந்த விதமான அந்த ஊதியக்குழு சார்ந்த நடவடிக்கைகளுமே எடுக்காமல் இருக்கிறதுனால 1/1/2026 நடைமுறைக்கு வர்றது அப்படின்னு கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. அதனால் மத்திய அரசு ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் மேபி இடைக்கால நிவாரணம் வழங்கலாம் அப்படின்றதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.